கோவில்பட்டி அருகே பொதுவெளியில் மது அருந்துவிட்டு போலீசாரை வீடியோ எடுத்து மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விசாரணைக்கு முன்பு கெத்து காட்டிய குடிமகன்கள் விசாரணைக்கு பொட்டிப்பாம்பாக அடங்கியதன் பின்னணி என்ன? நான் வண்டி மேல உட்கார்ந்து பேசுனதுக்கு நீங்க தூக்குறீங்க வண்டிய. எல்லாம் வரும் பேஸ்புக்ல போட்டு விடுவேன். என் வண்டி இல்லடா, என் வண்டி இல்ல சார். ஆனா நான் வந்து உட்கார்ந்து பேசுனதுக்கு நீங்க வந்து கேஸ் போட்டீங்கல்ல, இது வந்து நல்லா இல்ல வண்டி நம்பரை நான் இது பண்ணிக்கிறேன். அது யார் வண்டி என்னன்னு தெரியாது. பாவம் எவன் முடிவெட்ட வந்திருக்கிறான், ஏதோ கல்ல முடிவெட்ட வந்திருக்கிறான். முடிவெட்ட கல்ல வந்து இந்த மாதிரி வண்டியை தூக்கிட்டு போறாங்க சார். இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாம் பண்ணிட்டு போறாங்க. எட்டையாரம் போலீஸ் இதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க. பாறையார் பிறந்த ஊர் எட்டையாபுரம் பார்த்துக்கோங்க. நான் பேஸ்புக் லைவ்ல நான் போட்டு விடுறேன். நான் எல்லாத்தையும் பேஸ்புக் லைவ்ல நான் போட்டு விட்டேன் எல்லாத்தையும். வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு விடுவேன் என மது போதையில் போலீசாரிடம் கெத்து காட்டிய குடிமகனின் இந்த வீடியோ விசாரணைக்கு முன் எடுக்கப்பட்டது. மது போதையில் ஏதோ பண்ணிட்டோம், தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், ஏதோ அப்டேட் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து சமாதானமாக போயிட்டோம், விட்டுருங்க. அதோட நாங்கள் தான் தப்பு செய்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என பொறுப்பாக பேசும் இந்த வீடியோ விசாரணைக்கு பின் எடுக்கப்பட்டது. தாங்களாக முன்வந்து தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் அளவுக்கு விசாரணையில் அப்படி என்னதான் மேஜிக் நடந்தது? கோவில்பட்டி அருகே எட்டயபுரத்தில் நாவலக்கம்பட்டி சாலையில் பொதுவெளியில் சிலர் மது அருந்திக் கொண்டிருப்பதாக எட்டயபுரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. போலீசார் அங்கு சென்றதும் சாலையில் வாகனத்தை நிறுத்தி மது அருந்திக் கொண்டிருந்தவர்களில் சிலர் பைக்கை கிளப்பிக் கொண்டு தெரித்து ஓடினர். மீதி இருந்த வாகனங்களை போலீசார் காவல் நிலையத்திற்கு எடுத்துச் செல்ல முயன்றனர். அப்போது அங்கு நின்றிருந்த குடிமகன் ஒருவர் எப்படி எங்கள் இருசக்கர வாகனத்தை எடுத்துச் செல்லலாம் என வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பித்தார். குடித்துவிட்டு வாகனத்தை ஓட்டவில்லை, வாகனத்தில் அமர்ந்துதான் இருந்தோம். அப்படி இருக்கும்போது எப்படி எங்கள் வாகனத்தை எடுத்துச் செல்லலாம் என ஒரு வழக்கறிஞர் போல லா பாயிண்ட்களை புட்டு வைத்தார். சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க சார். இங்க இருந்து இதான் ரூம், இங்க இருந்து எடுத்துட்டு வரோம், சரக்கு வாங்கிட்டு வந்துடும். இந்த ரூம்ல வந்து சரக்கு அடிக்கிறோம், வண்டி இங்க விட்டுக்கிறோம். நாங்க அடிச்சுட்டு போனது ஏழெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி பேசுங்க. யாரு ஓடனா? அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? குடிக்கல, குடிச்சிருக்கோம். நாங்க குடிச்சு வண்டி எல்லாம் எடுத்துட்டு போகல. நாங்க வண்டியில தான் உட்கார்ந்துருக்கிறோம். நாங்க வந்து பேசுனதுக்கு வந்து கேஸ் போடுறேன்னு சொல்றாங்க. மேலும் செல்போனில் அந்த வாக்குவாதத்தை வீடியோ பதிவு செய்து அதை ஃபேஸ்புக்கில் பதிவிடப் போவதாக கூறி மிரட்டிக் கொண்டிருந்தார். மேலும் யாரோ ஒருவர் சலூன் கடைக்கு வந்திருப்பதாகவும் அவரது வாகனத்தை ட்ரங்க் அண்ட் டிரைவ் என்ற பெயரில் எடுத்துச் செல்வதாகவும் கூறி தொடர்ந்து செல்போனில் வீடியோ பதிவு செய்து கொண்டிருந்தார். நான் வண்டி மேல உட்கார்ந்து பேசுனதுக்கு நீங்க தூக்குறீங்க வண்டிய. எல்லாம் வரும் பேஸ்புக்ல போட்டு விடுவேன். என் வண்டி இல்லடா, என் வண்டி இல்ல சார். ஆனா நான் வந்து உட்கார்ந்து பேசுனதுக்கு நீங்க வந்து கேஸ் போட்டீங்கல்ல, இது வந்து நல்லா இல்ல வண்டி நம்பரை நான் இது பண்ணிக்கிறேன். அது யார் வண்டி என்னன்னு தெரியாது. பாவம் எவன் முடிவெட்ட வந்திருக்கிறான், ஏதோ கல்ல முடிவெட்ட வந்திருக்கிறான். முடிவெட்ட கல்ல வந்து இந்த மாதிரி வண்டியை தூக்கிட்டு போறாங்க சார். இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாம் பண்ணிட்டு போறாங்க. எட்டையாரம் போலீஸ் இதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க. பாறையார் பிறந்த ஊர் எட்டையாபுரம் பார்த்துக்கோங்க. பாரதியார் பிறந்த மண்ணான எட்டயபுரத்தில் காவல்துறையினர் இப்படி அராஜகமாக நடந்து கொள்வதாகவும் இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா என்பது போல் பேசி அந்த வீடியோவை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவிய நிலையில் வீடியோ வெளியிட்ட இளைஞர் யார் என போலீசார் விசாரித்தனர். போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த வீடியோவை பதிவேற்றம் செய்தது சென்னையில் காய்கறி கடை வைத்திருக்கும் பொன்ராஜ் என்பது தெரிய வந்தது. எட்டயபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டு உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சாலையில் மது அருந்தியது உறுதி செய்யப்பட்டது. பொன்ராஜ், அவரது உறவினர் அருண் ஆகியோரை தூக்கிய போலீசார் காவல் நிலையத்தில் தங்கள் பாணியில் வைத்து அறிவுறுத்தினர். பொதுவெளியில் மது அருந்துவது தண்டனைக்குரிய குற்றம் என்பதை எடுத்து கூறினர். காவல் நிலையத்தில் வைத்து கூறியதும் கச்சிதமாக புரிந்து கொண்டவர்கள் இருவரும் தாங்கள் செய்தது தவறுதான் என ஒப்புக்கொண்டனர்.
இனிமேல் இதுபோன்று செய்ய மாட்டோம் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை எச்சரித்து அனுப்பினர். அது மட்டுமன்றி இருவரும் நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்டு வீடியோவும் வெளியிட்டனர். ஐயா மதுபோதையில் ஏதோ பண்ணிட்டோம், தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், ஏதோ அப்டேட் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து சமாதானமாக போயிட்டோம், விட்டுருங்க. அதோட நான் தான் அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ணி நான் தான் பண்ணது. நாங்கள் வந்து ஏதோ ஜாலியாக உட்காந்து ரோட்டில் உட்காந்து குடிச்சிட்டு ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை சார் ஏதோ பேசினாங்க, நாங்கள் ஏதோ பேசினோம், வாக்குவாதம் பண்ணி சார் வந்து வந்துட்டு அதுக்கு ஒரு சமாதானம் பேசி எங்கள் மேலே சார் தப்பு பண்ணாங்க. பொதுவெளியில் மது அருந்திவிட்டு போலீசாரை வீடியோ எடுத்து மிரட்டிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.